Hello viewers, welcome to Fast Updates. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேடி அப்டேட்ஸாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேடி ப்ரொமோ கூட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபா ஃபோட்டோ அவங்க நினச்சி பார்த்துட்ருக்காங்க. கீதா வந்து சொல்கிறாங்க, என்ன இன்னும் தீபாவை நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு கார்த்திக் வர சொல்கிறாங்க, அவங்க எங்கேயோ உயிரோடு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது, என் மனசு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே தீபாவை காட்டுறாங்க. ஸோ அவங்க உயிரோடு இருக்காங்க போல இருக்குது. ஸோ நான் அப்டேட் பண்ணியிருந்தேன், ஐஸ்வர்யா கூட ஒருத்தங்க வேலைக்காரி மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திவ்யா, ஸோ அவங்க தான் வந்து தீபாவை காப்பாற்றியிருக்காங்க போல், ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ போலீஸோட கார்த்திக் இந்த பக்கம் தேட போயிருக்காரு. பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காமிச்சு ப்ரொமோவை முடிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கீதாலாம் வேணாம், தீபா வரணும், தீபா உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ தீபாவும் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் கார்த்திக் கண்டுபிடிச்சி தீபாவோட சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த சீனில் பார்த்திங்கன்னா கார்த்திக்கு ஃபீலிங்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்களா. ஸோ அதுக்கோசம் தான் இப்படி நடந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் இருக்குது. ஒரு வேளை கார்த்திக் வந்து தீபா மேலே எவ்வளோ அன்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசம் தான் இப்படியெல்லாம் டைரக்டர் பண்ணியிருக்காரு போலக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோட்ஸை வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கீதா போயிடுவாங்களோ இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பக்கம் இந்த கீதா வந்து எதுக்கு போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வராங்க, அவங்க தான் வந்து பணக்காரியாச்சு. ஸோ எதுக்கு அவங்க தப்பிச்சு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ ப்ரொமோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.